என்னோட சேனலுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். நான் நல்லா இருக்கேன். நீங்கள் எல்லாம் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாளாச்சு பேசி வீடியோ அப்லோட் பண்ணி. லாஸ்ட்டாக வந்து ஒரு பனிஷ்மெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பேசியிருந்தேன் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ரொம்ப நாள் ஆகிட்ட பேசி வீடியோ அப்லோட் பண்ணல. ஸோ இன்னைக்கு வழக்கம் போல் பனிஷ்மெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தான் பேசுவோமான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. அதுக்கு பதிலாக இன்னொரு விஷயம் வந்து பேசணும்னு சொல்லிட்டு தான் அந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா கூகுள் ஆட்சன்ஸ். இது வந்து யூடியூப் ரன் பண்ணுறவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நம்ம வந்து மணி ஏர்ன் பண்ணுறோம், நம்ம வீடியோ வந்து எல்லோரும் பார்த்து மணி ஏர்ன் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ப்ரொசீஜராக வந்து ஃபாலோ பண்ணுவோம். ஸோ அதில் வந்து ஒரு தேர்ட் ப்ரொசீஜர் இது. நம்ம கூகுள்லேருந்து அதாவது யூடியூப்லேருந்து வந்து இந்த பின் வெரிஃபிகேஷன் ஒன்று வரும். இது என் சேனலுக்கு வந்துருச்சா அப்படின்னு மட்டும் நினச்சிடாதீங்க. இது என் சேனலுக்கு வந்தது, இப்போ வரல. ரொம்ப கன்ஃபியூஷன் பண்ண வேணாம்னு நினைக்கிறேன். இது நான் முதல்ல ஸ்டார்ட் பண்ண சேனலுக்கு வந்து பின் வெரிஃபிகேஷன், அதாவது 2021 நான் ஸ்டார்ட் பண்ண சேனலுக்கு எனக்கு 2022 என்னோட சேனலை எலிஜிபிள் பண்ணி ஓகேலாம் பண்ணி கூகுள்லேருந்து இந்த பின் வந்து வந்திருந்தது. ஆக்சுவலாக என்னோட சேனல் ஃபஸ்ட்டு சேனல் என்னன்றது என்னோட பழைய சப்ஸ்கிரைபர் யாராவது இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பிரியா தமிழச்சி அப்படின்ற ஒரு சேனல் தான் வச்சுருந்தேன். ஆக்சுவலாக அதில் வந்து வரலாறு சம்மந்தப்பட்டது, அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்ச விஷயம்னு எதனாவது வந்து பேசி வீடியோ அப்லோட் பண்ணிட்டு இருந்தேன். பட் அது நடுவில் வந்து நிறைய பேர் சிங்கப்பூர் பனிஷ்மெண்ட், அந்த சிங்கப்பூர் கேனிங் பற்றி பேசினோடனே நிறைய ஸ்கூல் டேஸ் பனிஷ்மெண்ட்லாம் கேட்க ஆரம்பித்தாங்க. ஸோ அப்படியே என்னோட டாபிக் வந்து வேறு பக்கம் போயிட்டு சேனல் வந்து சீக்கிரமாக என்ன சொல்கிறது, அந்த ஸ்கூல் பனிஷ்மெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பேசினோடனே என்னோட சேனல் வந்து சீக்கிரமாக எலிஜிபிள் ஆகிடுச்சு மணி ஏர்ன் பண்ணுறதுக்கு. ஸோ அப்போ வந்து எனக்கு டவுட் இருந்தது. ஏன்னா யூடியூப்பில் வந்து நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து உண்டு, கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் நிறைய இருக்குது. ஸோ அப்படி என்னோடது வந்து வயலன்ஸ் அடிக்கிற மாதிரிலாம் வீடியோ போட்டிருக்கமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே தான் வந்து நான் அப்ளை பண்ணேன். பட்டு சேனலை வந்து ஓகே பண்ணிட்டாங்க, எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லைன்னு சொல்லி ஓகே பண்ணி ஃபஸ்ட்டு வந்து ஒரு 2 ப்ரொசீஜர் வந்து தாண்டி இது 3வது ப்ரொசீஜர். இந்த 3வது ப்ரொசீஜருக்கும் ஓகே ஆகிட்டு இந்த பின் வந்து எங்கள் வீட்டுக்கு வந்த அன்னைக்கு சோஃபி தான் இதை வாங்கினது. வந்துருச்சுமான்னு சொன்னான். ஓகே, நான் ஆஃபீஸ்லேருந்து நைட்டு வந்துட்டு இந்த பின்னை போடலான்னு சேனலை ஓப்பன் பண்ணுறேன். சேனல் இல்லை, என்ன சொல்கிறது, சேனலை வந்து டெர்மினேட் பண்ணிட்டாங்க. இந்த பின்னை அமுச்சு விட்டுட்டு பின்னாடியே என் சேனல்லையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. என்ன ஒரு ரீசன் எதுவுமே சொல்லாமல் சேனல் டெர்மினேட் ஆகிடுச்சு. பட் எனக்கு தெரிஞ்சவங்க சொன்னதெல்லாம் வந்து அந்த பனிஷ்மெண்ட் வீடியோலாம் போட்டேன் இல்லையா, மேபி அதனால தான் போயிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் ஸோ அது ஒரு துயரமான வருடம் 2022. சேனல்லாம் ஓகே ஆகிட்டு அந்த லாஸ்ட் டைமில் வந்து சேனல் இல்லைன்னு நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. பட் என்ன பண்ணுறது, போச்சேன்னு சொல்லிட்டு 2வது ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணேன். பட் அந்த டைம் கொஞ்சம் அது தெளிவாக வந்து கூடவே இந்த மதர் ஆஃப் சோஃபி அண்ட் சோனா சேனலையும் வந்து 2 சேனலாக வந்து க்ரியேட் பண்ணியிருந்தேன். அதுமாதிரி 2வது சேனலில் வந்து நான் எலிஜிபிள் ஆனேன். பட் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடியே அதுவும் வந்து டெர்மினேட் ஆகிடுச்சு. இப்போ 3வதாக பனிஷ்மெண்ட்டுக்காக வச்சுருக்க சேனலில் கூட ஒரு வீடியோ வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க யூடியூப்லேருந்து. கம்யூனிட்டி கைட்லைன்ஸை மீறி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் அதில் வந்து ரொம்ப நாளாக வந்து நான் வீடியோ போடலை. ஸோ இது வந்து ஆக்சுவலாக 2022 நான் பேசியிருக்க வேண்டிய விஷயம். இதை பிரித்து பார்த்துட்டு அப்படியே வந்து போட்டுட்டேன். சேனல் டெர்மினேட் ஆகிடுச்சுன்னொடனே இதை வந்து தூக்கி போட்டேன். பட் சோஃபி தான் இதை ஞாபகமாக வந்து நம்ம முதல்ல யூடியூப் ஆரம்பித்து இதுக்கப்புறம் ஏன் பண்ணுறோமோ இல்லையோ, இல்லை சேனல் இருக்கோ இல்லையோ, என்ன பண்ணுவோமோ தெரியாது. பட் யூடியூப் கிட்டேருந்து வந்த ஒரு லெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவள் தான் இதை ஞாபகமாக எடுத்து வச்சுருந்தா. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் அதை தேடினேன், இது எங்கேயாவது வச்சுருக்கோமா இல்லை தூக்கி போட்டோமான்னு சொல்லிட்டு. பட் சோஃபி வந்து அவளோட ஸ்கூலில் புக்ஸ் வச்சுருக்கேன், அந்த ஃபைலில் வந்து வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு இதை எடுத்து காமிச்சா இதை பார்த்தோன்னே வந்து ஒரு பூரிப்பாயிடுச்சு. என்ன சொல்கிறது, நம்மளும் வந்து ஏதோ ஒன்று அச்சீவ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. சார் சீல் கூட 2022, 23, 24 மோர் தென் 2 இயர்ஸ்க்கு மேலே ஆக போகுது. இது ஞாபகத்தமாக வச்சுருக்கேன். எல்லோரும் வந்து ப்ளே பட்டன், சில்வர் ப்ளே பட்டன், கோல்டு ப்ளே பட்டன் எல்லாம் வச்சுருப்பாங்க. பட் நான் வந்து அதெல்லாம் வாங்குவேன்னு தெரியல. எனக்கு யூடியூப்லேருந்து வந்து இது ஒன்று இருக்கும் ஓகேடாங்கிற மாதிரி ஒரு சந்தோஷம். ஸோ இதை வந்து எடுத்து பத்திரமா வச்சுக்கணும் அப்படின்னு வந்து எடுத்து எங்கள் சோஃபி வந்து கொடுத்துட்டாங்க. இதை எனக்கு மேலே தொலைச்சிடாதம்மா, நீ சேஃபாக வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டேன். இப்போ நான் ஏன் இதை பேசுகிறேன் அப்படின்னா, மேபி அந்த சேனல் வந்து ஓகே இருந்ததுன்னா நான் வந்து இதை அழகாக ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணி எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லியிருந்திருப்பேன். உங்களால் தான் இதை நான் வந்து ரீச் பண்ணிட்டேன் அப்படின்னு.
பட் அதே சப்ஸ்கிரைபர் தான் எனக்கு இப்பவும் இருக்காங்க. இந்த மாதிரி கூகுள் ஆட்சன்ஸ் லெட்டர் வந்த மாதிரி இந்த சேனலுக்கும் வர வச்சிங்கன்னா கொஞ்சம் நல்லா தான் இருக்கும், ஹாப்பியாகவும் இருக்கும். சரி, அதை வந்து அழகாக ஒரு வீடியோ மேக் பண்ணலாம். பட் என்ன சொல்கிறது, கண்டென்ட் கரெக்டாக இருந்தால் எல்லாம் தானாக வருமா அப்படின்னு நீங்கள் சொல்கிறது கேட்குது காதில். பார்க்கலாம் இந்த சேனலுக்கு எப்போ வரும்ன்றது எனக்கு இது ஐடியா இல்லை. ஃபஸ்ட்டு இது வந்துட்டு சேனல் க்ளோஸ் ஆச்சு அப்படின்னோடனே அப்படியே ஒரு மூட் அப் செட் ஆனவே தான் ஒரு 2 months கிட்ட. அதுக்கப்புறம் ஓகேடா பார்க்கலாண்டான்னு சொல்லிட்டு 2வது சேனல் ஆரம்பிச்சு அதுவும் டெர்மினேட் பண்ணால் பரவாயில்லடா நான் ட்ரை பண்ணுவேன்டான்னு சொல்லி ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன். மேபி இது எப்போ வந்து இந்த சேனலுக்கு கூகுள் ஆட்சன்ஸ் வருது அப்போ நான் ஒரு வீடியோ மேக் பண்ணுறேன். எனக்கு வந்து ஒரு ஞாபகமான ஒரு என்ன சொல்கிறது, இது எப்படி காமிக்கிறது, மறக்க முடியாத ஒரு விஷயம் இது. ஸோ இதை உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். உங்களால் நடந்த விஷயம் இது, சொல்லாமல் விட்டுட்டேன். பழைய சப்ஸ்கிரைபர் பார்த்துருந்தீங்கன்னா அவங்க எல்லாருக்குமே இவ்வளோ தூரம் என்னை கொண்டு வந்ததுக்கு நன்றி சொல்லணும். வேற ஸோ இதுதான் ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். சரி, அதனால் இந்த வீடியோவே ஸோ இது இவ்வளோ தூரம் கொண்டு வந்து எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் இன்னொரு வீடியோவில் பேசுகிற வீடியோவில் ஏதாவது கன்வர்சேஷன் இருக்கிற மாதிரி ஒரு வீடியோவில் வந்து நான் மீட் பண்ணுறேன். இது வரைக்கும் டாட்டா, பை பாய்.